கண்ணா, வாங்க லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. யாரு மாமா இவங்க? இவங்கள தெரியல. லட்சுமி அக்காடி 5 வருஷமா இங்க தான் இருந்தாங்க. இப்பதான் வீடு காலி பண்ணி போனாங்க. ஆமா மாமால எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இது நம்ம மீனாட்சி பாப்பா தானே? ஆமா அண்ணா. இப்ப எத்தனாவதுமா படிக்கிற? காலேஜ் செகண்ட் இயர் அண்ணா. காலேஜ் செகண்ட் இயர்னா இப்ப வயசு உனக்கு 18. அப்ப இந்த வருஷத்துல இருந்து நீ எலெக்ஷன் ஓட்டு போட போறியா? ஆமா அண்ணா. இல்லண்ணா, ஏன் இன்னும் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலண்ணா. இன்னும் இல்லையா? ஏன்க்கா? எங்கப்பா இருக்கிற வேலையே சரியா இருக்கு. காலேஜ் போறத விட்டுட்டு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண யார் அலைஞ்சிட்டு இருக்கிறது? அக்கா, அலையிறதுல அந்த காலம்க்கா. இப்பலாம் உட்கார்ந்த இடத்துல ஈஸியா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம். voterportal.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்ல ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா, பக்கத்துல இருக்க இ-சேவை மையத்துல நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது மூலமா மொபைல்ல ரொம்ப ஈஸியாவே ஓட்டர் ஐடி கார்டை அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடில அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனும், பேர் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் இந்த ஆப் மூலமா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வீடு மாத்திட்டீங்களா? ஆமாப்பா. ஓட்டர் ஐடில அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா. ஏங்கா, உடனே பண்ணுங்க. உங்க அலட்சியத்தினால நம்ம எல்லாருமே தான் பாதிக்கப்பட போறோம். 5 வருஷம் நம்ம நிம்மதியா வாழ போறோமா இல்லையான்றது நம்ம போடுற ஓட்ல தான்க்கா இருக்கு. 4 இடத்துக்கு போய் அலையணுமே தப்பா பண்ணாம இருந்தேன். போன்ல அப்ளை பண்ணலாம்னா தோ உடனே பண்ணிடுறேன். சீக்கிரம் பண்ணுங்கக்கா. வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணா. என் பேரு முத்துராசு. இந்த HCL கம்பெனி கேண்டீன் இருக்குல்ல, அது கான்ட்ராக்ட் நம்ம தான் எடுத்துருக்கோம். சூப்பர்ண்ணே. தம்பிக்கு தூத்துக்குடிங்களா? ஆமாண்ணே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்தை பார்த்தாலே தெரியுதப்பா. மூஞ்ச பார்த்தா அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம கேண்டீன் மளிகை ஜாமான்லாம் பாய் கடையில தான் வாங்குறோம். அது நமக்கு கொஞ்சம் பொட்ட மாட்டேங்குது. ஏன்னு அவங்க விலை ஏதாச்சும் அதிகமா போடுறாங்களா? விலையெல்லாம் கரெக்டா தான் கொடுக்குறாங்க. நமக்கு தான் ஏதோ செட் ஆகி வரமாட்டேங்குது. நமக்கு எப்படின்னா நம்ம சுத்தி நம்ம ஆளுங்களா தான் இருக்கணும், அவ்வளவுதான். தம்பி, தூத்துக்குடியில நமக்கு எந்த ஊரு? ஏரல். ஏரல அங்க எல்லாமே மிக்ஸ்டா தானே இருப்பாங்க. அதுல தம்பி எந்த ஆளுங்க? ஏன் ஜாதி பேரை சொன்னாதான் என் கடையில ஜாமான் வாங்குவீங்களா? ஆடா தம்பி, இதுல என்னப்பா இருக்க? எவன்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிடுறது பதில் நம்மள்ட்ட கொடுத்தா அவன் சாப்பிட்டு போறான். நீங்க குடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, மீதி யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. இந்த எண்ணம் தான் தீண்டாமையோட ஆரம்பமே. என்னப்பா இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? உங்க ஆளுங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க கடையில ஜாமான் வாங்குவீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுங்க. இது கடை, எல்லா ஆளுங்களும் வந்து ஜாமான் வாங்கினாதான் எங்க கடை ஓடும். இல்ல நாளைக்கே உங்க கேண்டீன்ல வந்து நாங்க 2 பேரும் வேலைக்கு சேர வேண்டியதுதான். கிளம்பு. அண்ணே, குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங் தான் நான் சொன்னேன். அதுக்கு என்ன 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? ஏண்டா, உனக்கு லீவு கொடுத்து ஊர்ல போய் ஓட்டு போட்டு வர சொன்னா இங்க என்னடா பண்ற? அட போங்கண்ணே, நான் ஓட்டு போட்டு தான் ஊர் மாறப்போதான் என்ன. இங்கேருந்து நான் போறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து திருப்பி அறக்க பறக்க வர மாதிரி இருக்குண்ணே. அப்படி வந்தாலும் அந்த டயர்ல தூங்க தானே தோணும். வேலை இருக்குல்லண்ணே. என்னடா குரு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ என்னடானா இப்படி சுத்தமா அறிவே இல்லாத மாதிரி பேசுற? நீ என்ன டெய்லியுமா போய் ஓட்டு போட போற? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே போய் ஓட்டு போடுற. அதுக்கு என்ன இப்படி அலுப்பப்படுற? மாமா, இவனுக்கு கூட 2 நாள் லீவ் கொடுத்து ஊருக்கு அனுப்பு மாமா. அக்கா, அதுக்கு இல்லக்கா, வேலை கிட்ட போயிடும்ல. என்னோட ஒரு ஓட்டால என்ன வந்துருப்போது சொல்லுங்க. ஒரு ஓட்டுன்னு அசால்ட்டா சொல்றியே, அந்த ஒரு ஓட்டால ஒரு கேண்டிடேட் தோத்து போனாலும் தோல்விதான் தெரியும்ல. நீ ஒரு ஓட்டு போறதுனால உன் தலையெழுத்து மட்டும் இல்ல, இந்த நாட்டோட மொத்த தலையெழுத்துமே மாற வாய்ப்பு இருக்கு, தெரியுமா? நீ ஒழுங்கு மரியாதையா ஊருக்கு கிளம்பி போய் ஓட்டு போடு போ. மாமா, இவனுக்கு பஸ் காசு கொடுத்து விடு. சம்பளத்துல இருந்தாலும் கழிக்காத, சரியா? இந்த புடி. ஓட்டு போடுறது நம்ம வேலை இல்ல, கடமை. அதை யாராச்சும் சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? தம்பி வணக்கம்பா. வணக்கங்க. கல்யாண ஆர்டர் நம்ம கடையை பத்தி வெளியே விசாரிச்சேன். எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்க. கடையில எல்லா ஜாமானும் இருக்காப்பா? எல்லா ஜாமானுமே இருக்குங்க. நீங்க லிஸ்ட் கொடுத்துட்டு என்னைக்கு கல்யாணம், எந்த மண்டபம், எப்ப ஜாமான் வரணும்னு மட்டும் சொல்லுங்க. கரெக்டா டைமுக்கு டான்னு ஜாமான் வந்துரும். சரிம்மா. அப்புறம் பெரிய கல்யாணம் எப்படியும் 2-3 லட்சம் ரூபாய் மளிகை சாமான் பில்லு வரும். நம்ம கமிஷன் 1000க்கு 50 ரூபா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணக்காரவங்க இல்லையா, கான்ட்ராக்டரா? இங்க பாருங்க, நியாயமான விலை என்னவோ அதை தான் பில்லுல போட்டு தருவேன். இந்த கமிஷன் வச்சு பில்லுல ஏத்தி போறதுலாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம கடை பேரு கட்டுறோம். கல்யாண சீட்டுக்காரங்கன்னா கடைக்காரங்கன்னா எலும்பு துண்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க. நீ என்னப்பா பழைக்க தெரியாத ஆளா இருக்கியே? அதுக்கு அவசியம் இல்லன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையில சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே விலை ஒரே பில்லு தான். ஜாமானுக்கு ஒரு பில்லு, ஜாமான் வாங்க வரவங்களுக்கு ஒரு பில்லுன்னு தனித்தனியா போடுறது இல்ல. இஷ்டம்னா வாங்குங்க, இல்லனா விடுங்க. எந்த ஒரு நீ வியாபாரம் தெரியாம பேசுற? ஹலோ ஹலோ, எங்களுக்கு வியாபாரம்லாம் நல்லா தெரியும், ஏமாத்த தெரியாது. அப்போ நம்ம வழிக்கு வரமாட்டீங்க. சரி, நமக்கும் இந்த திருட்டு பசங்க கூட சகவாசம் வச்சு வச்சு போர் அடிச்சிருச்சு. நீங்களே பில்ல போடுங்க, நான் எங்க வச்சு அடிக்கணுமோ அங்க வச்சு அடிச்சுக்கிறேன். காசு எல்லாரையும் மாத்தாதுன்னு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. போயிட்டு அண்ணாச்சி
என்னாச்சு? ஏன் கத்துற? கத்தாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இந்நேரம் வேற யாராச்சும் இருந்திருந்தா கன்சூமர் கோர்ட்ல கேஸ் கொடுத்திருப்பாங்க. நானா இருக்கவே பாவம் பார்த்து நின்னு பேசிட்டு இருக்கேன். உன்னை யார் கேஸ் கொடுக்க வேணாம்னு சொன்னா? போய் குடு. வழி தெரியலையா? அதோ அங்கதான் இருக்கு, போயிட்டு வரியா? அண்ணாச்சி, என்னன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீதாமா என்னன்னு சொல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க. சரி, என்னது இது? கோதுமாவே கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்சதுனால தான் திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, ஃபுல்லா வண்டு மிஞ்சிட்டு இருக்கு. வண்டா? ஆமா. அண்ணாச்சி 1 கிலோ தோரம் பருப்பு கொடுங்க. தோரம் பருப்பா? ஏங்க, இந்த கடையில எந்த பொருளும் வாங்காதீங்க. அவங்களே வண்டு வச்ச வீணா போன பொருளை வித்து காசாக்குறாங்க. அப்படியா? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. வேற ஏதாச்சும் நல்ல கடையா போய் வாங்கிக்கோங்க. அண்ணாச்சி எனக்கு தோரம் பருப்பு வேணாம். ஏய் தம்பி இல்லப்பா. இல்ல அண்ணாச்சி, தம்பி. பரவாயில்ல. நல்ல வேலை, இத சமைச்சு என் குழந்தைக்கு கொடுத்திருந்தா என்ன ஆகுறது? கத்தாதம்மா. உன் பாட்டுக்கு கடைக்கு வந்த கஸ்டமரா திருப்பி அனுப்பிச்சு விட்ட. இது என் கடையில வாங்கின கோதுமையே இல்ல. உங்க கடையில வாங்கலையா? எப்படி சொல்றீங்க? இங்க பாரு, வண்டு வச்சிருந்தா மூட்டை முழுக்க வச்சிருக்கோம். இதுல இருக்கா பாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுமா. கோதுமை மாவு எங்க வாங்குனீங்க? காலனி ஸ்டோர்ஸ்ல கூட்டமா இருந்துச்சு, அதான் பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்தேன். உங்கள செக். சாரிண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க. கடைய மாத்தி வந்துட்டேன். சாரியா? இப்போ ஒரு கஸ்டமரை துரத்தி அனுப்பிச்சு விட்டல. ஒழுங்கு மரியாதையா அந்த கஸ்டமரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர. இல்ல அதே கன்சியூமர் கோர்ட்ல உன் மேல நான் கேஸ் கொடுத்துருவேன். இந்தா இது உள்ள. பாப்பா, என்ன வெயில்! இப்பதான் சித்திரை மாசமே ஆரம்பிச்சது, அதுக்குள்ள வெயில் பொல பொல பொலன்னு பொளக்குது. ஏய் லூசு மாமா, உன்னை யார் இந்த வெயில்ல போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னது? ஏய் தண்ணிய குர்ரி, எனக்கு மட்டுமா வெயில் அடிக்குது? ஊருக்கே தான் வெயில் அடிக்குது. அப்பெல்லாம் பார்த்தா பொழப்ப பார்க்க முடியுமா? தண்ணி எடு. ஆமா ஆமா. அப்பா, என்னாச்சு என்னாச்சு? என்னடி தண்ணி இவ்வளவு சூடா இருக்கு? இப்ப மட்டும் தண்ணி ஜில்லுன்னு இருந்தா தொண்டையில இறங்கும் போது எவ்வளவு எதமா இருக்கும். மாமா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஏன் நம்ம கடையில ஒரு பானை வாங்கி வச்சு அதுல தண்ணி ஊத்தி வைக்க கூடாது? இந்த வெயில்ல நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் ஜில்லுன்னு தண்ணி குடிப்பாங்கல்ல. நல்ல ஐடியாவா தாண்டி இருக்கு. தாகம் எடுக்கும் போதுதான் தண்ணியோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம நாளைக்கே வச்சிருவோம். அதே நாளைக்கு வரைக்கும் இழுக்கிற, அது என்ன பெரிய காசா? ஒன்றே செய் நன்றே செய், அதையும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. லூசு. ஏ குரு, இங்க வாடா. கடைக்கு போய் நல்ல பானையா பார்த்து வாங்கிட்டு வா. சரியா? இந்தா போய் வாங்கிட்டு வா. இப்பதான் சில்லுன்னு இருக்கு. மாமா மாமா, நாக்கு ஊறுது மாமா, ஒரு போலி வாங்கி கூட. வேணாண்டி, தேகட்டும். அது எப்படி மாமா சாப்பிடுறதுக்கு முன்னாடி திகட்டும்னு சொல்றேன்? என்னடி சின்ன குழந்தை மாதிரி ரோட்ல போற வரதெல்லாம் கேக்குற? ஏன் சின்ன குழந்தைக்கு தான் வாங்கி தருவியா? குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் வாங்கி தர மாட்டியா? எனக்கு தெரியாது மாமா, எனக்கு போலி வேணும். வரமாட்டேன். முடியாதுடி. ஆடாச்சி. தரண்டி வாங்கிட்டு ஓடு. தரண்டி. இந்தா போ வாங்கிக்க. உனக்கு? எனக்குலாம் வேணாண்டி, மதன் இருக்கு. அப்புறம் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது. நானும் தரமாட்டேன் சொல்லிட்டேன். கேட்கலாம் மாட்டேன்டி, போ. போ. அண்ணா 2 போலி கொடுங்க. இந்தாங்கண்ணா. அட அட அட, தேங்காய் போலி தாயா. நல்லா இருக்குமோ? அவசரப்பட்டு வேணான்ட்டோமோ? இதெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். வேணும்னா ஒரு வாட்டி கேட்டு பாப்போமா? கேட்டு பாப்போம். ஏய் எனக்கு ஒரு வாய் கூட. வேணுமா? இந்தா. அடச்சி அல்பம். வாங்கிட்டு போய் கேட்ட பாரு, என்ன சொல்லணும்? புடி. ஏய் மாமா மாமா, என்ன? இங்க வா. எனக்குலாம் வேணாம். என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? ஓவரா போறா. இந்தா உனக்கு தான். எனக்கா? ஏ செல்ல பொண்டாட்டி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. மாமா சொல்லுவேனாரமா? ஒரு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் கொடு. குலாப் ஜாமுனா? ஆமா, நாளைக்கு உனக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுக்க போறேன். நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நான் தான் ஸ்பெஷல். நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். உனக்காக நான் ஒரு கவிதை சொல்லவா? எங்க சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு ரசகுல்லா நாளைக்கு குலாப் ஜாமுன் செய்ய போதே. அடடா, கவிதை கவிதை. என்ன கடைக்கார, எப்பவும் சிடு சிடுன்னு இருக்கிற மூஞ்சில இப்ப சிரிப்பு எட்டி பாக்குது. அந்த சிரிப்பு எட்டி யார பாக்குது? என் அழகான பொண்டாட்டிய பாக்குது. ஓ, யார் அந்த அழகான பொண்டாட்டி தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரு? நீ தாண்டி. ஆமா, உன்னோட அழகோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
என் புருஷன் என்னை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அதனாலதான் நான் இவ்வளவு அழகா இருக்கேன். சரி நீ என்ன சந்தோஷமா தான் பாத்துக்கிற, அப்ப நான் மட்டும் ஏன் சுமாரா இருக்கேன்? யார் சொன்னா நீ சுமாரா இருக்கேன்னு? நீயும் குலாப் ஜாமுன் கலர்ல அழகா இருக்க. நல்லா மோட்டிவேட்டா பேசுறடி. இரு, MTR குலாப் ஜாமுன் ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. இந்தா. பாய். அண்ணா சிகரெட் இருக்கு. சிகரெட்லாம் வைக்கிறது இல்லப்பா. சரிண்ணா. அண்ணா டவ் ஷாம்பு ஒன்று கொடுங்க. டவ்வாமா? ஆமாண்ணா. தம்பி வேற ஏதாச்சும் வேணுமா? இல்லண்ணா பாப்பா கொடுங்க, நான் நின்று வாங்கிட்டு போறேன். டவ் ஷாம்பு மட்டும் போதுமா? போதுண்ணா. ம். மாமா, அவ முழிக்கிற மொழியே சரியில்லை. நல்லா பாரு மாமா, தப்பா பாக்குறான். தம்பி அந்த பொண்ணுக்கு நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல பரவாயில்லண்ணா, நான் நின்று வாங்கிட்டு போறேன். டேய் வாங்கிட்டு தானே பேசிட்டு இருக்கேன், என்ன வேணும்னு சொல்றா? நான் ஒரு ஹால்ஸ் கொடுங்கண்ணா. ஏண்டா நாய, கடைக்கு வர பொண்ண தப்பாவா பாக்குற? போறம்போக்கு. அடுத்த வாட்டி உன்னை இந்த கடை பக்கம் பார்த்தேன் ஒத்தச்சிருவேன். போ. தனியாவா வந்த? ஆமாக்கா. வீடு பக்கத்துல தானே? பக்கத்துல தான்க்கா இருக்கு. இந்தம்மா 80 ரூபா என்னங்கண்ணா? பாத்து போ. சரிங்கண்ணா. என்ன மாமா இது? இந்த புறம்போக்கு நாய்ங்க பொண்ணுங்கன்னா இப்படி அலையறானுங்க. இந்த உலகத்துல எந்த அளவுக்கு நல்லவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க. என்ன பண்றது? என்ன கன்றாவியோ. போ. வேணாம் மாமா. சாப்பிடு. வேணான்றல. சாப்பிடுன்றல. டால்டா கொடுங்கண்ணே. தென்னை மர டால்டாவா? ஓ டால்டா தென்னை மரத்துல இருந்தா எடுக்கிறாங்க? இல்ல பனை மரத்துல ஏறி புடுங்குறாங்க. அப்படியா? யோ பாக்குறதுக்கு படிச்சவ மாதிரி இருக்க, எது சொன்னாலும் நம்புற. தென்னை மர டால்டான்றது கம்பெனி. மாமா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மாமா. இந்த மூஞ்சியா? லெஃப்ட் திரும்ப, ரைட்ல திரும்ப. ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு நம்ம கடையை கட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது தண்ணியை போட்டுட்டு வந்து பிரச்சனை பண்ணானே, அவன் தான் மாமா இவன். அந்த கிடையாது. அடா ஆமா. ஆமா மாமா, இவன் தான். இவனாலதான் மாமா நம்ம சிகரெட் விக்கிறதையே விட்டோம். ஆமா புடி. அன்னைக்கு போகும்போது கடையை உடைச்சிட்டு போவோன்னு சொன்னல, இப்போ வர்றா பாப்போம். மாமா 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 விடு மாமா. மாமா மாமா விடு மாமா. அண்ணே தம்பிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா தண்ணிய போட்டோன்னு வைங்க, என்ன பண்றோம் என்ன பேசுறோன்னு எனக்கே தெரியாதுண்ணே. போதை தெளிஞ்சிருச்சுன்னா வைங்க, பச்சை குழந்தையா மாறிடுவேன். பிரச்சனை பண்ணவங்க வீட்டுக்கே போய் சோறு வாட் கோலம் ஊதி சாப்பிட பாத்துக்கோங்களேன். அதனால உங்க வீட்டு புளிய கிடைச்சு படிச்சு விட்டுருக்கடே. இவனை என்னடி பண்ணலாம்? விட்டுரு மாமா. என்ன கேட்ட? டால்டானே. இந்தா எவ்வளோண்ணே? 60 ரூபா. டேய் 10 ரூபா அதிகமா கொடுக்குற, குடி. மன்னிச்சுட்டுங்கண்ணே, வரண்ணே. என்ன மாமா இது? தனியா போட்ட ஒரு பேச்சு, போடலனா ஒரு பேச்சு. எல்லா கடைக்காரங்க தலையெழுத்து இதுதான். இதோ போய் அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு வரேன்னு போவானுங்க, ஆனா மறுநாள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசுவானுங்க. அவனுங்க சமாதானம் ஆனாலும் நம்ம சமாதானம் ஆகணும், அவனுங்க சண்டை போட்டாலும் நம்ம சமாதானம் ஆகணும். அண்ணா சக்கரை 1 கிலோ கொடுங்க. வந்துட்டியா? என்னக்கா வந்துட்டியான்னு கேக்குறீங்க? ஏன் நான் உங்க கடைக்கு வரக்கூடாதா? யார் சொன்னா வரக்கூடாதுன்னு? தாராளமா வரலாம், ஆனா கடன் வாங்க வரக்கூடாது. 1 கிலோ சக்கரை 40 ரூபாய். காசு இருக்கா? நான் எப்போ வந்தாலும் உங்ககிட்ட கடன் தான் வாங்க வர மாதிரி பேசுறீங்க. ஆமாம்மா, நீ எப்ப வந்தாலும் கடன் தானே வாங்கிட்டு போற. அசிங்கப்படுத்திட்டீங்கல்லக்கா. இல்ல அப்படியே இல்லக்கா, நீங்க அசிங்கதான் படுத்திட்டீங்க. நான் பழைய பாக்கி கொடுத்துட்டே புது பொருள் வாங்கிக்கிறேன். நல்ல முடிவு. ஒரே நிமிஷமா பார்த்து சொல்றேன். ஸ்வேதா 30 ரூபாய். அவ்வளவு அதிகமாவா வருது? ஆமாமா, அவ்வளவுக்கு தானே வாங்கியிருக்க. சரி இந்தாங்க. ஒரு வழியா வந்துருச்சு. இப்ப சக்கரை 1 கிலோ கொடுங்க. நீ போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. உங்க அண்ணன் ஹரி 40 ரூபாய் பேலன்ஸ் தரணும். எப்ப தருவான்? அதை அவன்கிட்டே வாங்கிக்கோங்க. இந்த மாமா வாங்கிக்கோங்க. 1 கிலோ சக்கரை 40 ரூபாய். சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே பழைய பாக்கி கொடுத்துட்டேன். இந்த சீனிக்கான் 40 ரூபா அப்புறமா கொடுக்குறேன். வரேன். வாங்கிக்கலாம். என்னடி இப்பெல்லாம் கடன் வச்சுட்டு போறாங்க? ஆமா மாமா, இந்த பொண்ணை பாரு, பழைய பாக்கி குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை விட அதிகமா புது பாக்கி வச்சுட்டு போயிருச்சு. கடை வச்சு நடத்துற நம்ம முட்டாளா இல்ல கடன் வாங்கிட்டு போற இவங்களா புத்திசாலியான்னு தெரியல. தெரியலையே மாமா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.